நாம் இந்த வீடியோவில் சில கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேஸ் த ஹையஸ்ட் ஸ்பெசிஃபிக் சார்ஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஸ்பெசிஃபிக் சார்ஜ் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சார்ஜ் பர் மாஸ். ஸ்பெசிஃபிக் சார்ஜ் ஈக்குவல் டு சார்ஜ் பர் யூனிட் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மாஸ். ஓகேங்களா? இவங்க கொடுத்துருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, நமக்கு எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், ஆல்ஃபா பார்ட்டிக்கல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சார்ஜ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, நமக்கு எலக்ட்ரானுக்கு 1.6 இன்ட்டு 10⁻⁻19 கூலும் அப்படின்றது தெரியும். எலக்ட்ரானுக்கும் தெரியும், புரோட்டானுக்கும் அதான் சார்ஜு, நியூட்ரானுக்கு சார்ஜ் கிடையாது. ஆல்ஃபா பார்ட்டிகளை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, டபுள்யூ பாசிட்டிவ்லி சார்ஜு ஹீலியம் நியூக்ளியைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ எதுக்கு மாஸ் கம்மியாக இருக்கோ அதுக்கு தான் ஸ்பெசிஃபிக் சார்ஜ் அதிகமாக இருக்கும். மாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க, எலக்ட்ரான் தான் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நீங்கள் போடுறோம்னு வச்சுக்கோங்க. மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் போட்டோம்னாக்க இந்த நம்பர் வந்து பெரிய நம்பராக நிற்கும். அப்போ ஸ்பெசிஃபிக் சார்ஜ் வந்து எலக்ட்ரானுக்கு தான் இருக்கிறதுலையே அதிகம். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப ஒரு சிம்பிளான கேள்வி தான். த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், புரோட்டான் அண்ட் நியூட்ரான் ப்ரெசன்ட் இன் AL 3+ அயான் ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனுடைய அட்டாமிக் நம்பர் Z = 13 கொடுத்துருக்குறாங்க. மாஸ் நம்பர் வந்து 27 கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, உங்களுக்கு அட்டாமிக் நம்பர் Z = 13 கொடுக்குறாங்க. இப்போ அட்டாமிக் நம்பர் 13 சொன்னாங்க, நம்பர் ஆஃப் புரோட்டான் இஸ் 13. நம்பர் ஆஃப் புரோட்டான் வந்து 13. ஓகேங்களா? இப்போ மாஸ் நம்பர் வந்து 27 கொடுத்துருக்காங்க. ஏ வந்து மாஸ் நம்பர் = 27. ஓகேங்களா? இப்போ நம்பர் ஆஃப் நியூட்ரான் வேணும் அப்படின்னு சொன்னாக்க, மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர் போடுறோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கிடைச்சிரும். அப்போ 27 - 13 = உங்களுக்கு 14. நம்பர் ஆஃப் நியூட்ரான் வந்து 14. ஓகேங்களா? இப்போ அவங்க கொடுத்துருக்காது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, AL 3+ கொடுத்துருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, 3 எலக்ட்ரானை வெளியில் எடுத்துட்டாங்க. அப்போ நம்பர் ஆஃப் புரோட்டான் வந்து 13 இருந்ததுன்னா, அது வந்து நியூட்ரல் ஆட்டமாக இருந்ததுன்னா எலக்ட்ரானும் 13 தான் இருக்கணும். ஆனால் 3 எலக்ட்ரான் வெளியில் எடுத்ததுனால +3 சார்ஜ் ஆகிருக்குது. ஆகவே வந்து அப்போ எலக்ட்ரான் வந்து 10 இருக்கும், புரோட்டான் வந்து 13 இருக்கும், நியூட்ரான் வந்து 14 இருக்கும். இதுதான் இதுக்கான ஆன்சர். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு அசர்டைன் அண்ட் ரீசன் கொஸ்டின். அசர்டைன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன் ரூதர்ஃபோர்டு எக்ஸ்ரே ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ்ரே ஆர் பெனட்ரேட்டட் த்ரூ த கோல்டு ஃபாயில் வித்தவுட் எனி டிவியேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரீசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அண்ட் ஆட்டம் ஹேஸ் லார்ஜ் எம்டி ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ரூதர்ஃபோர்டு எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு கோல்டு ஃபாயிலை வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, எக்ஸ்ரேவை பாஸ் பண்ணுறாரு. இதுதான் ஒரு கோல்டு ஃபாயில் அப்படின்னாக்கா, எக்ஸ்ரேவை இப்படி பாஸ் பண்ணுறாரு. மேக்ஸிமம் எக்ஸ்ரே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு எந்த விதமான டீவியேஷனும் இல்லாமல் என்ன ஆங்கிளில் போச்சோ அதே ஆங்கிளில் வந்துடுது. 1-2 எக்ஸ்ரே வந்து இப்படி போய் இப்படி டீவியேட் ஆகுது, 1-2 வந்து அப்படி 180 டிகிரியில் ரிட்டர்ன் ஆகிருக்குது. அப்போ மேக்ஸிமம் எக்ஸ்ரே வந்து இந்த மாதிரி கோல்டு ஃபாயிலில் பெனட்ரேட் பண்ணி போயிருக்கிறதுனால அவர் என்ன முடிவுக்கு வராரு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு ஆட்டத்தில் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து எம்டி ஸ்பேஸ் தான் இருக்குது அப்படின்ற முடிவுக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக வந்திருக்கிறாரு. ஒரு பெரிய ஃபுட்பால் கிரவுண்டு தான் ஒரு ஆட்டம்னு வச்சோம்னாக்க, அதனுடைய மையப்பகுதியில் ஒரே ஒரு சின்ன ஃபுட்பாலை வச்சோன்னு வச்சுக்கோங்க, அதுதான் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவுக்கு வந்து வந்திருக்கிறாரு. ஆகவே இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்கக்கூடிய உங்களுக்கு அசர்டைனும் ரீசனும் கரெக்டாக இருக்குது. ரீசன் வந்து அசர்டைனை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. அடுத்தும் ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, த வேவ் லென்த் ஆஃப் எ ரேடியேஷன் வித் ஃப்ரீக்வன்சி 3 × 10⁻15 Hz is equal to
டேஸ் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வேவ் லென்த் ஆஃப் எ ஃப்ரீக்வன்சி எவ்வளவு, லேம்டா ஈக்குவல் டு ஹவு மச் இன் ஆம்ஸ்ட்ராங்னு கேட்டிருக்காங்க. ஹவு மச் இன் அல்லது டேஸ் ஆம்ஸ்ட்ராங், டேஸ் ஆம்ஸ்ட்ராங் when the frequency mu அல்லது f ஈக்குவல் டு 3 into 10 to the power 13 hertz, 10 to the power 15 hertz, 10 to the power 15 hertz அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வேவ் லென்த் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும், மியூ அல்லது எஃப் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு சி பை லேம்டா. இந்த லேம்டா வந்து இங்கே வந்துச்சுன்னு சொன்னாங்க. லேம்டா ஈக்குவல் டு சி பை ஃப்ரீக்வன்சி. அப்போ சின்றது லைட்டோட ஸ்பீடு இன் வேக்கம். என்ன சொன்னோம், 3 into 10 to the power 8 மீட்டர் பர் செகண்டு டிவைடட் பை ஃப்ரீக்வன்சி என்ன கொடுத்துருக்காங்க, 3 into 10 to the power 15 உங்களுக்கு ஹெட்ஸ். ஹெட்ஸுன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா 1/second. ஓகேங்களா, 1/second தான் ஹெட்ஸ். ஓகேங்களா, ரைட். இப்போ என்ன ஆகுனா அந்த ஹெட்ஸ் இந்த ஹெட்ஸும் அடி ஆகிடும். நமக்கு இந்த 10 to the 15 மேலே போகும்போது -15 இருக்கும். 3 அடி ஆயிடுச்சுன்னா 1 இருக்கும். இப்போ 10 to the 15 -15 வந்து +8 போது 10 to the power -7 இருக்கும். நம்ம into 1000 பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அப்போ என்ன இருக்கும், 1000 into 10 to the power -10 வந்துருக்கும், மீட்டரில் இருக்கும். அப்போ 1000 ஆம்ஸ்ட்ராங், 1000 ஆம்ஸ்ட்ராங், 1000 தானே, 1000 ஆம்ஸ்ட்ராங் தான் இதுக்கான ஆன்சர். இது ஒரு பிளாக் பாடி பற்றிய கணக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பிளாக் பாடி ரேடியேஷன் சொல்லுவாங்க. இந்த பிளாக் பாடி ரேடியேஷனில் ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. அந்த கிராஃபில் வந்து ஒய் ஆக்சிஸில் வந்து இன்டென்சிட்டியும் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து வேவ் லென்த்தும் கொடுத்துருக்குறாங்க. T1ன்ற ஒரு டெம்பரேச்சர் இருக்குது, T2ன்ற ஒரு டெம்பரேச்சர் இருக்குது. இப்போ T1ம் T2வும் எந்த மாதிரி இருக்கும், எது ஹையராக இருக்கும் எது லோயராக இருக்கும், அல்லது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குமா, அந்த ரிலேஷன் என்ன அப்படின்னு கேட்டுருக்குறாங்க. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படி சொன்னாக்க, இப்போ கீழே வரைகிறோன்னு வச்சுக்கோங்க. இந்த பீக் பாயிண்ட், டெம்பரேச்சரோட பீக் பாயிண்ட்லேருந்து கீழே வரைஞ்சோம்னு சொன்னாக்க இதை வந்து லேம்டா மேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லேம்டா மேக்ஸ். இப்போ இது வந்து T2 இருக்கிறனால லேம்டா மேக்ஸ் 2ன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே பீக் பாயிண்ட்லேருந்து நம்ம இப்படி போட்டோம்னா இது லேம்டா மேக்ஸ் 1. ஓகேங்களா, இப்போ இன்டென்சிட்டி directly proportional to temperature. ஓகேங்களா, அதே நேரத்துக்கு இன்டென்சிட்டி directly proportional to frequency. அப்போ இன்டென்சிட்டி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இன்டென்சிட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு லேம்டா. அப்போ லேம்டா என்ன ஆகும் அப்படின்னாக்கா, லேம்டா மேக்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா லேம்டா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இது லேம்டா 1 இல்லைங்களா. அப்போ லேம்டா 1 வந்து T1 எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும் இல்லையா. லேம்டா 2 கம்மியாக இருக்குது இல்லையா. லேம்டா 2 கம்மியாக இருக்கிறது T2 வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ T1 வந்து கம்மியானது இதை விட T2வோட. இதுதான் இதுக்கான ஆன்சர். இதே கிராஃபில் என்ன கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த கிராஃபில் தப்பாக போட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி எது சரியான கிராஃபு அப்படின்னு சொல்லுறீங்கள அந்த கொஸ்டினை வச்சுருவாங்க. அப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, இந்த 2 கிராஃபும் வந்து எந்த இடத்துல கோயின்சைட் ஆகக்கூடாது. ஸ்டார்ட் ஆகும்போது இப்படி இறங்கி இன்னொரு கிராஃபு இப்படி போகக்கூடாது. இந்த மாதிரி கோயின்சைட் ஆகக்கூடாது. அப்படிலாம் தப்பான கிராஃபு. இந்த மாதிரி 2 ஒன்று தொடாமல் இருக்கணும். நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, இந்த கிராஃபில் உங்களுக்கு 2 டெம்பரேச்சரும் வந்து பீக் வந்து வேறையாக இருக்கணும். ஒரே பீக்காக இருக்கக்கூடாது. இப்படி எடுத்து இப்படி வந்து அடுத்தது அதே மாதிரி எடுத்து இப்படி கரெக்டாக 2ம் T1 T2 வேணால் இருக்கக்கூடாது. ஒரே ஹைட்டில் வந்து நிற்கக்கூடாது. வேறு இடத்துல இருக்கணும். அப்போ மேலே போட்டிருக்க மாதிரி தான் கிராஃபு இருக்கணும். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். என்ன கேட்டீங்கன்னா, த கரெக்ட் யூனிட் ஆஃப் பிளாங்க் கான்ஸ்டன்ட் HR அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ பிளாங்க் கான்ஸ்டன்ட்டுடைய கரெக்டான யூனிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன தெரியும், எனர்ஜி E ஈக்குவல் டு HF அல்லது மியூ இல்லைங்களா. எஃப்ன்ற ஃப்ரீக்வன்சின்ற யூனிட் வந்து என்னது, ஹெட்ஸ் இல்லைங்களா.
ஃப்ரீக்வன்சியோட யூனிட் வந்து ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு ஹெர்ட்ஸ். இந்த ஹெர்ட்ஸ் என்னென்னு எழுதலாம் 1/செகண்ட்னு எழுதலாம். அப்போ நமக்கு பிளாங்க் கான்ஸ்டன்ட் ஹெச்சுக்கு தான் வேணும். எனர்ஜி வந்து எஸ்ஐ யூனிட் வந்து ஜூலு. ஓகேங்களா, இங்கே வந்து 1/செகண்ட் இருக்குது, அந்த செகண்ட் இங்கே வந்துச்சுன்னா ஜூல் செகண்டு. அப்போ பிளாங்க் கான்ஸ்டன்ட்டுடைய யூனிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜூல் இன்ட்டு செகண்டு.